ஹலோ, வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி. விடுகதையை பார்க்கலாங்களா? அழகான பெண்ணுக்கு அதிசயமான வியாதி, பாதி நாள் வளர்வாள், பாதி நாள் குறைவாள், அவள் யார்? விடுகதைக்கான விடையை கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் பார்க்கலாம். சரிங்களா? சரி, இன்றைக்கான கதையை பார்க்கலாங்களா? நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சதுங்க. காசு கொடுத்தா கூட அந்த அளவுக்கு சந்தோஷம் வராது. தேடி தேடி போய் நம்ம பல இடங்களில் சுற்றினாலும் அந்தளவுக்கு திருப்தி வராது. அப்படி ஒன்று என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? அதுதாங்க மற்றவங்கள பற்றி குறை சொல்கிறது, இல்லைங்களா? யாருக்குமே இது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, நான் இதை செய்யறதே இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது, இல்லைங்களா? எல்லாருமே எல்லார் பற்றியும் குறை சொல்கிறதுல ஒரு ஆனந்தம், எல்லாருக்கும் ஒரு திருப்தி. ஒருத்தர் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்கிறத விட அவங்க நல்லா இல்லை அப்படின்றத தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கேட்பாங்க, இல்லைங்களா? ஒருத்தர் அவங்க இந்த மாதிரி பண்ணாங்களாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது போக 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 அது அவங்க தான் பண்ணாங்க அப்படின்ற அளவுக்கு வளர்த்து விட்டுருவாங்க நம்ம ஆளுங்க, இல்லைங்களா? எது எடுத்தாலும் மற்றவங்க மேலே குறை சொல்கிறதுல எல்லாருமே ரொம்ப எக்ஸ்போர்ட்டாக இருக்காங்க. குறை சொல்கிறதுல கூட பரவாயில்லைங்க, அதை சொல்கிற விதத்தை வேறு மாதிரி சொல்கிறது, கூட்டி சொல்கிறது, இன்னும் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக அதுக்கு மேக்கப் எல்லாம் பண்ணி ரொம்ப பெரிய கதையாக சொல்கிறது, அந்த மாதிரி காதில் கேட்டதை நேரில் பார்த்த மாதிரியே சொல்கிறது, இந்த மாதிரி நிறைய நற்குணங்கள் நம்ம மக்களிடையே நிறையவே இருக்குது, இல்லைங்களா? பாதி பிரச்சனைகள் வர்றதுக்கும் சரி, முழு மன கஷ்டம் வர்றதுக்கும் சரி, இந்த மாதிரி மற்றவங்கள பற்றி தப்பாக பேசுகிறதுல தான் வருது, இல்லைங்களா? எவ்வளவோ எல்லாருக்குமே நம்ம வீட்டில் என்ன கஷ்டம் இருக்குது, நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு யோசிக்கிறத விட மற்றவங்க வீட்டில் என்ன பிரச்சனை நடக்குது, மற்றவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறதுல தான் நிறைய பேருக்கு நிறைய டைம் வேலையாகவே வச்சுக்கிட்டு செய்கிறாங்க, இல்லைங்களா? ஒரு 10 பேர் ஒரு இடத்துல சேர்றாங்க அப்படின்னா என்ன நடக்குது உலகத்தில் அப்படின்னு நடக்கிறது பேசுகிறத விட பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது, எதிர் வீட்டில் என்ன நடக்குது, இந்த பக்கம் வீட்டில் என்ன நடக்குது, இதை பேசுகிறத பற்றி பேசுகிறதுல கால நேரங்கள் போகிறத கூட தெரியாமல் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க, இல்லைங்களா? மற்றவங்கள பற்றி நீங்கள் குறை சொல்கிறாங்க அப்படின்னா அவர் தனியாக எதுவும் சொல்லிக்க போகிறது இல்லைங்களா? ஒருத்தர் இன்னொருக்கிட்ட அவங்க இப்படியா அப்படின்னு குறை சொல்கிறவங்க அவங்க போனதுக்கப்புறம் உங்களை பற்றி குறை சொல்ல மாட்டாங்க அப்படின்றதுக்கு என்ன நிச்சயம்? எதுக்காக அவங்கக்கிட்ட அப்படி குறை சொல்லணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? குறை சொல்கிறதுனால உங்களுக்கு எதாவது பணம் வருதா, இல்லை வாழ்க்கையில் ஒரு நாள் அதிகரிக்க முடியுமா, இல்லை குழந்தைகளுக்கு படிப்பு வர வைக்க முடியுமா, இல்லை நம்ம பட்ட கஷ்டங்களுக்கும் நம்ம பட்ட நோய்வாய்க்கும் ஏதாவது ஒரு தீர்வு கண்டுபிடிக்க முடியுமா? அப்படி இருக்கிற அந்த குறை சொல்கிறத ஏன் நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம்? அதனால் ஏதாவது யூஸ் இருக்குங்களா? அந்த மாதிரி யூஸ் இல்லை. அது சொல்கிறதுனால எத்தனை பேருக்கு பாதிப்பு வருது அப்படின்றத தான் இந்த கதையில் பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒருத்தருக்கு அம்மாவும் சரி, அப்பாவும் சரி, கூட இருக்கும் நண்பர்களும் சரி ரொம்ப அருமையாகவே அமைஞ்சிருக்காங்க. ஆனால் அவங்க யாரும் இவர்கிட்ட ஒரு பிடிப்பாக இருக்கிறதே கிடையாது. நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன். எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேன். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். அவ்வளோதானே தவிர மற்றவர்கள் போல நெருங்கி அவர்களுக்கு ஏதாவது ஒரு தேவை அப்படின்னா முன்னின்று நடத்தும் அளவுக்கு கூட அவங்களோட ஸ்நேகம் இல்லை. ஆனால் ஊர் முழுக்க அவனுக்கு உறவினர்களே, ஆனால் யாரும் அவருக்குன்னா என்னன்னு எட்டி பார்க்கறதுக்கு யாரும் கிடையாது. இப்படி ஒரு வாழ்க்கையை வாழணுமா அவன்? ஏன் அப்படி இருக்காங்க அப்படின்னா அவன் யாரை பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பானான், எதை பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பானா. யாராவது ஒருத்தர் கிடைச்சாங்க அப்படின்னா நீ நல்லா இருக்கியாப்பா, என்ன நடக்குது, யார் ஏதாவது சந்தோஷமா, என்ன உன் வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கு, உனக்கு நல்லது ஏதாவது தேவைன்னா அட்வைஸ் சொல்கிறேன் அப்படின்றத கேட்குறத விட இவன் ஒருத்தனை யாரையாவது பார்த்தான்னா பக்கத்தில் இருந்தவனை வச்சு ஒரு குறையாவது சொல்லலை அப்படின்னா அவனோட வாழ்நாள் முடிவடைஞ்சதா அவனுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காதான். அந்த அளவுக்கு ஒரு மற்றவங்கள குறை சொல்கிற மாதிரி ஒரு வியாதியே இருக்கிற அளவுக்கு எப்போ பாரு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பானா. அதனால் அவங்கக்கிட்ட பழகிறவங்க எல்லாருமே ஓரடி தள்ளியே நிற்பாங்களாம். ஏன்னா இவனை மற்றவங்கள பற்றி குறை சொல்கிறவன் நம்மளை பற்றி குறை சொல்ல மாட்டானா அப்படின்ற ஒரு பயத்தில்
அவன் எதை சொன்னாலும் ஆமாம் ஆமான்னு சொல்லிட்டு அவனை விட்டு இலகியே இருப்பாங்களாம். அது அவனுக்கு புரிஞ்சுதோ இல்லையோ தெரியல. எப்போ பாரு இந்த மாதிரி ஏதோ குறை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது காற்று வாக்கில் ஒரு விஷயம் வருது. என்ன அப்படின்னா, அந்த ஊரில் ஒரு செல்வந்தருக்கு ரொம்ப கடுமையான உழைப்பாளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விருது வழங்குறாங்க. அந்த விருதை வாங்கின உடனே அங்கே சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம ஊரால் ஒருத்தர் விருது வாங்கியிருக்காரே, அதுவும் உயரிய விருதாச்சே, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு யாரோ ஒருத்தர் கேட்டுட்டாங்க இவனை பார்த்து. உடனே அவன் என்ன பண்ணானா தெரியுமா, என்னப்பா நீ பேசுகிற, அவன் எவ்வளோ பெரிய பணக்காரன், அவன்லாம் உழைச்சி வாங்கினான் அப்படின்னா நாங்கள் நம்பினோமா, நான் என்ன அவ்வளோ பெரிய முட்டாளா, அவன்கிட்ட இருக்கிற பணத்துக்கு இந்த விருதை நான் இன்னும் 4 விருது கூட அவனால் வாங்க முடியும், இதெல்லாம் நீ நம்புற பார்த்தியா, நீ தான் பெரிய முட்டாள் அப்படின்ற அளவுக்கு பேசினானாம். கேட்ட உடனே, ஏப்பா அப்படியெல்லாம் நடக்குமா என்ன, என்னப்பா காலம் தெரியாமல் பேசிகிட்டு இருக்க, அவன்கிட்ட இருக்கிற சொத்துக்கு அவன் எத்தனை பை மாற்றிருப்பானோ, எத்தனை பணம் கை மாறி இருக்குமோ, அதெல்லாம் உனக்கு தெரியுமா, தெரியாத மாதிரி பேசாதப்பா, வாழ்க்கைக்கு ஏற்றாப்புல நீ அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறானா மற்றவனுக்கு. அந்த மாதிரி அவனை பற்றி இந்த மாதிரி இல்லாத பொல்லாத இதெல்லாம் பேசிக்கிட்டு சாதாரணமாக ஒரு விஷயத்த இவனே ஒரு பொருளை உருவாக்கி பேசிக்கிட்டு இருந்திருக்கான். இதை ஒரு பத்திரிகையாளர் கேட்டிருக்காரு காதில். கேட்டவுடனே, ஓ நிஜமாவே பத்திரிக்கைக்காரங்களுக்கு சொல்லணுமாங்க, ஏதாவது ஒரு நியூஸ் வேணும் அப்படின்றதுக்காக எதை காதில் பட்டாலும் உண்மையா பொய்யா அப்படின்றத யோசிக்காமல் உடனே இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு ஒரு நியூஸை போட்டுருவாங்க இல்லைங்களா. அதை கேட்ட உடனே அந்த செல்வந்தர் விருது வாங்கினவருக்கு ஒரே கஷ்டம். ஏண்டா நம்ம ராப்பகலாக உழைச்சி நம்ம கிட்ட தொழில் செய்கிற எல்லார்கிட்டையும் ரொம்ப பொறுமையாகவும் எல்லாரும் சமம் அப்படின்னு நடத்துகிற ஒரு முதலாளியாச்சே நான், அப்படிப்பட்ட எனக்கே இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஆனால் அந்த கஷ்டம் இவனுக்கு தெரிகிறது கிடையாது. இவன் எங்கேயோ சொல்லிட்டு போயிட்டான், அது யார் காதிலோ விழுந்துச்சு, அதனால் யார் பாதிக்கப்படுறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி அந்த செல்வந்தர் ரொம்ப மனம் உடைஞ்சு போயிடுறாரு. அப்போ இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே திரியிறானே, இது நல்லதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு அவனோட ஆசிரியர் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, இந்த பழக்கம் ரொம்ப கெட்ட பழக்கம், இந்த மாதிரி நீ பயன்படுத்துகிற வார்த்தைகள் எல்லாமே உனக்கே பின்விளைவுகள் ஏற்படுத்தும், இதனால் நீங்கள் எத்தனை பேரை கஷ்டப்படுத்துகிற தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாக எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறாரு. ஆனால் அவன் சரி சார் நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு தன் செஞ்ச தப்பாக உணராமல் சார் கேட்டதுக்காக ஒரு பொதுவாக ஒரு பதிலை சொல்லிட்டு போயிடுறான். ஆனால் அந்த சார் புரிஞ்சுக்கிறாரு, இவன் மனசால் அந்த தப்பாக அவன் உணரலை அப்படின்றது. உடனே என்ன பண்ணுவாருன்னா, அவனை அழைச்சி ஒரு மூட்டை நிறைய பஞ்சை கொடுத்து, பக்கத்தில் ஒரு கிரவுண்ட் இருக்குது பார்த்தியா, அங்கே போய் இந்த மூட்டையில் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் பஞ்சாக எடுத்து காற்றுல ஊதி ஊதி விட்டு இந்த பஞ்சு எல்லாத்தையும் காலி பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பிடுறாரு. இவனும் அந்த கிரவுண்டுக்கு போகிறான். அது மூட்டையில் இருந்த எல்லா பஞ்சுகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து 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 காற்றுல ஊதி விளையாடிட்டு இருக்கான். இந்த வாத்தியாருக்கு வேறு வேலையே இல்லை, ஏதோ புதுசாக ஒரு பனிஷ்மெண்ட் தரேன்னு சொல்லிட்டு இவ்வளோ ஈஸியான ஒரு வேலையை கொடுத்துருக்காரு, இதெல்லாம் ஒரு வேலையா, சிம்பிள் மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஊதி தள்ளிட்டு போகிறான். போனோடனே அவங்க சார்கிட்ட போய், சார் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ஊதி தள்ளிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறான். அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷம், செஞ்ச வேலையை ரொம்ப அருமையாக பண்ணியிருக்க. சரி, இப்போ ஊதி தள்ளின பார்த்தியா பஞ்சு, அந்த பஞ்சை திரும்பவும் பிடிச்சிட்டு இந்த சாக்கில் அடைச்சி எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவார். இதை கேட்ட உடனே ஒரு நிமிஷம் அவன் ஷாக் ஆகிடுவான். ஏன் சார் நீங்கள் என்ன முட்டாளா, நான் பறக்க விட்ட பஞ்சுகள் இவ்வளோ நேரத்துக்கு காற்றுல எந்தெந்த மூலையில் எங்கெங்கே பறந்துக்கிட்டு இருக்கோ அதெல்லாம் எப்படிங்க சார் பிடிச்சிட்டு வர முடியும், இதெல்லாம் நடக்கிற காரியமா, நடக்கிற விஷயமா பேசுங்க சார், இவ்வளோ படிச்சிருக்கீங்க இது கூட புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். உடனே சார் சொல்கிறாரு, ஏப்பா நீ சொல்கிற விஷயங்களும் இப்படி தானே இருந்திருக்கும், நீ ஒரு ஆள்கிட்ட சொன்ன, அது பல வழிகளில் பல விதத்தில் போய் சேர்ந்துருக்கும், அதெல்லாம் நீ இதை நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டா அது எல்லார்கிட்டையும் போய் சேரும்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சார் கேட்பார். ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி அப்படியே நிற்பான். நீ சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் சக்தியும் உண்டு, அது போய் சேரும் இடத்துக்கு ஏற்றாப்புல உயிரும் பெற்று அந்த வார்த்தைகள் நடமாடும். அப்படி இருக்கும்போது அவரை பற்றி எதுவுமே தெரியாமல் இவர் இப்படி தான் செஞ்சுருப்பாரு, நீ காற்றுல பறக்க விட்ட ஒரு வார்த்தை எந்த அளவுக்கு போய் அவரை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தி இருக்கும் அப்படின்றத நீ என்னைக்காவது யோசிச்சிருக்கியா
அப்படின்னு சொல்லிட்டு வாத்தியார் கேட்குறாரு. உடனே ஒரு கொஞ்ச நேரத்துக்கு ஒருவேளை நான் தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு அவர் உட்காந்துட்ருக்காரு. அப்போ வந்து வார்த்தைகளை கையாளும் போது வந்து ரொம்பவும் பொறுமையாக கையாளணும். உன்னை பற்றி நீ மற்றவங்கள பற்றி பேசுகிற அப்படின்னா உன்கிட்ட கேட்குறவன் உன்னை பற்றியும் தப்பாக பேசுடுவான்ல, அது யார் யாருக்கு எப்படியெல்லாம் போய் சேர்ந்துருக்குன்னு நீ என்னைக்காவது யோசிச்சிருக்கியா? உன்கிட்ட எவ்வளவோ பேர் பேசுகிறாங்க, பழகுறாங்க. யாராவது உனக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா வந்து நிற்பாங்களா? நிற்பாங்கன்ற உனக்கு நம்பிக்கை இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு வாத்தியார் கேட்குறாரு. அவர் ஒரு நிமிஷம் யோசிக்கும் போது தான் தான் செஞ்ச தவறு அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. அப்போ தான் கண்ணீர் மல்கி, ஐயா என்னை மன்னிச்சிடுங்க, நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன். நான் வந்து கால் போன போக்குலையும் வார்த்தைகள் வந்த விதத்துலையும் நான் பேசிட்டேன். ஆனால் இந்த வார்த்தைகளுக்கு எவ்வளோ மதிப்பு இருக்குது, எவ்வளோ சக்தி இருக்குது அப்படின்றத நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் செஞ்சது ஒருவரை கொல்றதை விட ரொம்பவுமே கேவலமான ஒரு வேலையை நான் பண்ணியிருக்கேன். என்னை ரொம்பவுமே மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட காலில் விழுந்து வணங்குறாரு. இங்கே பாருப்பா, நீ வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கணுன்றதுக்காக நான் இது சொல்லலை. இந்த வார்த்தைகளுக்கு வந்து கத்தியில் குத்தினால தான் வலிக்கும் அப்படின்னு கிடையாது. வார்த்தையால் கூட ஒருத்தரை வந்து கொல்ல முடியும் அப்படின்றத அப்போவே வள்ளுவர் சொல்லியிருக்காரு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே, நாவினால் சுட்ட வடு. இல்லைங்களா? நீங்கள் தீயினால் சுட்ட வடு கூட காலப்போக்கில் அது ஆறி போயிடும். ஆனால் ஒருத்தரோட மனசை கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டீங்க அப்படின்னா அவரோட வாழ்நாள் முழுக்க அவரோட மனசில் வடுவாக இருக்கும். அதனால் பேச்சை பேசும்போது வந்து இனிமையான வார்த்தைகளை பேசுங்க. அதையும் வள்ளுவரே சொல்லியிருக்காரு இல்லைங்களா? இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. நம்ம பேசுகிறதுக்கு இனிமையான வார்த்தைகள் உலகத்தில் எவ்வளவோ இருக்குது. அதை விட்டுட்டு ஏன் கசப்பான காய் போன்ற வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துகிறோம்? நம்ம பயன்படுத்துறதுக்கான மொழி, நம்ம மொழின்றது எதுக்காக வந்திருக்கு? நம்மளோட கஷ்டங்களையும் நம்மளோட உணர்ச்சிகளையும் நம்மளோட வாக்கியத்தையும் சொல்கிறதுக்காக தான் இந்த வார்த்தைகள்னு இருக்குது. அந்த வார்த்தைகள் எவ்வளோ அருமையான வார்த்தைகளும் இருக்குது, எவ்வளோ புனிதமான வார்த்தைகளும் இருக்குது. அதை விட்டுட்டு ஏன் நம்ம வந்து மற்றவங்க மனுஷன் கஷ்டப்படுத்துகிற மாதிரியும் தேவையே இல்லாத வார்த்தைகள் எல்லாம் நம்ம எதுக்காக பயன்படுத்தணும்? உலகத்தில் நம்ம பாசிட்டிவிட்டி உருவாக்குறதுக்காக பாசிட்டிவான வார்த்தைகள் எவ்வளவோ இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். அதுக்கப்புறம் தெரியும் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பாசிட்டிவிட்டி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத உணர்ச்சி பூர்வமாக நம்மளால் உணர முடியும். இதுக்கப்புறமா அது மற்றவங்கள குறை சொல்லாதீங்க. குறை சொல்லும்போது தன்னை பற்றியும் ஒருத்தர் சொல்லுவார் அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்டிங்கனாவே மற்றவங்கள பற்றி குறை சொல்கிறத பாதி நிறுத்திடலாம் இல்லைங்களா? மற்றவங்களோட மனசை புரிஞ்சுக்கிட்டாவே முக்கால்வாசி நிறுத்திடலாம். வார்த்தைகளை பயன்படுத்தும் போது எவ்வளோ அருமையான வார்த்தைகள் இருக்குது அப்படின்றத நீங்கள் உணர்ந்தாவே முழுமையாகவும் நிறுத்திடலாம். இந்த கதையின் மூலமாக நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்கிற பாசிட்டிவிட்டியை வெளியில் கொண்டு வர பாருங்கள். சரிங்களா? இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, ஓகே. நான் ஒரு விடுகதை கேட்டேன் இல்லைங்களா? அதுக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலவு. யாராவது கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா வாழ்த்துக்கள். தேங்க்யூ.